கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். ப்ரேயர் டைம் ஃபேமிலி, இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நம்ம ஆவியை அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்ப சித்தமாக இருக்கிறார். நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட கர்த்தருடைய மன விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த வாரத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க. புதிய நாட்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னேற்றத்தின் நாட்கள். முன்னேற்றத்திற்காக உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஒரு ஆலோசனையை சொல்லி நான் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவச்சனங்களை கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது உடனடியாக வரப்போகிறது சோதனை தான். நம்மளுடைய உயர்வின் பாதையில் நிறைய சோதனையின் தடைக்கற்கள் இருக்கும். அந்த தடைக்கற்கள் நம்மளை உயர்த்தும். அதனால் கர்த்தர் நம்மளை நடத்துவேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லிட்டார்னா யூ கேன் ரியலி எக்ஸ்பெக்ட் த டெம்டேஷன், பெர்சிக்யூஷன். நீங்கள் உண்மையாகவே அடுத்தது உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது உபத்திரவங்கள் தான். உபத்திரவங்கள் வரலனா நிச்சயமாக முன்னேற்றம் வராது. அதனால் தேவஜனங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் புதிய நாட்களை ஸ்டார்ட் பண்ணாமல் வசனத்தை பார்த்து, இந்த வாரங்கள் கர்த்தருடைய கையில் இருக்குது. இந்த வாரத்தில் தேவன் என்னை நடத்துவார். மகா பஞ்சமான நேரத்தில் என்னை நடத்துவார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தரை பார்ப்பேன் என்று சொல்லி இந்த நாளை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. இந்த வாரம் இன்பமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இனிமையாக நடத்துவார். ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், ஐ சே இட் யூ அகெயின், நான் திரும்பியும் சொல்லுகிறேன். அப்படின்னா வழக்கமாக அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். எதை சொல்கிறாரு? சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. எதில் சந்தோஷமாக இருக்கணுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணுமா? தேவ ஜனங்களே, நமக்கு நிறைய கடமைகள், பொறுப்புகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நிறைவேற வேண்டியது இருக்குது. அதை நிறைவேற்றினால் ஒரு சந்தோஷம் வரும். நல்ல மார்க் எடுத்தால் ஒரு சந்தோஷம் வரும். நல்லா படித்தால் ஒரு சந்தோஷம் வருகிறது. ஃபெயில் ஆகலைன்னா ஒரு சந்தோஷம் வருகிறது. நல்ல இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டா ஒரு சந்தோஷம். வேலை கிடைத்துட்டால் சந்தோஷம். வருமானம் கிடைச்சிட்டா சந்தோஷம். தேவ ஜனங்களே, அன்றாட உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எல்லாமே நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பாரத்தோடு என்ன செய்கிறீங்க? ஜெபிக்கணும்னு சொல்லி உங்க கவலைகளை நீங்கள் ஜெபத்தில் வைக்கிறீங்க. அது ஜெபத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். நீங்க கர்த்தர்ட்ட உங்க பாரத்தை தெரிவிக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனா அது என்னைக்கு உங்களை அழுத்த ஆரம்பிக்கிறதோ, என்னைக்கு கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிறதோ, அந்த இடத்துல தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. நீங்க பாரப்பட்டது நல்லதுதான், கர்த்தர்ட்ட உங்க பாரத்தை தெரிவித்தது நல்லதுதான். ஆனா நீங்க சோர்ந்து போக கர்த்தர் அழைக்கல. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். எந்த உலக பொருளையும் அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஒரு பதவியில உயரணும்னு அவர் நினைச்சிட்டார்னா அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை அதிபதியா மாற்றணும்னு நினைச்சிட்டார்னா அது நடக்கும். ஒரு ஊழியரா மாற்றணும்னு நினைச்சிட்டார்னா அது நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது, நீங்க ஜெபத்துல தரித்திருந்தால் போதும். சோம்பேறியாக ஜெபிக்காதவனையும் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் எழுப்புகிறது கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல ஆண்டவர் அவர்களுடைய சோம்பேறித்தனத்தையும் அவர்களுடைய அறியாமைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை ஜெப வீரர்களாக மாற்றுவார். அதற்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு வைங்களேன். ஆனால் ஜெபிக்கிற நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறீங்க, கரெக்டான பாதையில் போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருங்க. அவர் உங்களுக்கு உங்களிடமாய் திரும்பி உங்களுடைய கூக்குரலை கேட்பார், உங்களுடைய விஷயங்களுக்கு பதில் செய்வார். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க சொல்லுகிறார். இந்த மனமகிழ்ச்சியை குறித்து என்ன சொல்லுதுன்னா வேதம், சங்கீதம் 37 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நம்ம கர்த்தர்கிட்ட சந்தோஷமா இருந்துட்டா போதும். என் குடும்பத்தில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஆகலையே, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு எனக்கு இல்லையே, என் குடும்பத்தில் எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க எனக்கு இல்லையே, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு எனக்கு இல்லையே, எல்லாருக்கும் வருமானம் இருக்கு எனக்கு இல்லையே நம்ம நினைச்சா இந்த உலகத்தில் எல்லார்கிட்ட இருக்கிறது நம்மள்ட்ட இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் தேவ ஜனங்களை ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, யார்கிட்ட எது இருக்கோ இல்லையோ நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். ஆண்டவர் என்று அடிக்கடி சொல்லுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறேன், இங்கிலாண்டில் செட்டில் ஆக போகிறேன், நான் அங்கே செட்டில் ஆக போகிறேன். அதை விடுங்க, நிலாவில் போய் செட்டில் ஆக போகிறேன், நட்சத்திரங்களில் செட்டில் ஆக போகிறேன், எங்கேனாலும் செட்டில் ஆகட்டுமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அங்கே போகிறேன், நான் அங்கே இருக்கிறேன்,
ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், எங்கே இருந்தாலும் சரி கத்தர் இருக்க இடத்துல இருக்கணும். கத்தர் குடிசையில் இருந்தாலும் நம்ம அங்கே இருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா கத்தர் நம்ம கூட இருக்கிறார். கத்தர் இல்லாத இடத்துல பாவம் இருக்கும், பிசாசு இருக்கும், அந்தகாரம் இருக்கும். அது பணக்காரனாக இருந்தா என்ன, கோடீஸ்வரனாக இருந்தா எப்படி இருந்தா என்ன, அங்கே படித்தவன் இருக்கலாம், பட்டதாரி இருக்கலாம், எல்லாரும் குடித்து கும்மாளம் தான் என்ன செய்வாங்க, போட்டு கொண்டு இருப்பாங்க. கத்தர் இல்லாத இடத்துல கோடீஸ்வரர்கள் இருந்தாலும், கத்தர் இல்லாத இடம் அது ஒரு பெரிய இடமா இருந்தாலும், அது உல்லாசமாக இருந்தாலும், உலக லெவலில் பெருசாக இருந்தாலும், அங்கே கத்தர் இல்லைன்னா அந்த இடம் வேஸ்ட். அதனால கத்தர் ஒரு குடிசையில் இருந்தாலும், கத்தர் ஒரு படகின் ஓரத்தில் இருந்தாலும் அங்கே நம்ம இருக்கிறது சேஃப்டி. அதுதான் நமக்கு 100% சேஃப்டி, நமக்கு பாதுகாப்பு நிச்சயம். உலகத்தில் பிரம்மாண்டமான இடங்கள் இருந்த பொழுது இயேசுநாதர் ஒரு படகின் ஓரத்தில் தூங்கி கொண்டிருந்தார். அந்த படகுல தான் போராட்டம் வந்துச்சு. ஆனால் அந்த படகு தான் பாதுகாக்கப்பட்ட படகு. ஏனென்றால் இயேசுநாதர் இருந்த படகு. தேவ ஜனங்களே, அதுதான் நம்மளுடைய சேஃப்டி. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சூழ்நிலையை பார்த்து அல்ல, நம்ம தேவனை பார்த்து, நம்ம கூட இருக்கிற தேவனை பார்த்து நாம் சந்தோஷமா இருக்க கர்த்தர் அழைக்கிறார். உங்க சூழ்நிலையில இன்னைக்கு வருமானம் இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு தேவையானது இல்லாம இருக்கலாம், அனுதினம் தேவைக்குள்ளது கூட இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ ஜனங்களே, கர்த்தருக்குள் உள்ள மனமகிழ்ச்சியை விட்டுறாதீங்க. இந்த பாதை உங்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போகுது. இந்த சிறையிருப்பின் பாதை உங்களை உயரத்துக்கு கொண்டு போகுது. நாளைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது பிசாசு சொல்லுவான், இவன் என்ன தகுதி உடையவன், இவன் என்ன தகுதி உடையவன். அப்போ ஆண்டவர் சொல்வார், read the track record of my doctor, read the track record of my son. என்னுடைய பையன் நடந்து வந்த அந்த பாதையை பார், என் மகள் நடந்து வந்த அந்த வேதனையின் பாதையை பார். என் மகன் சிலுவை சுமந்தான், இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறான். இந்த அபிஷேகத்திற்காக அவன் பட்ட பாடை பார், அவன் பரிசுத்தமா வாழ்ந்ததை பார், அவன் உபாசம் பண்ணினதை பார், அவன் கரையமா இருந்ததை பார், மனிதர்களுக்கு முன்னாடி நீ அவமானப்படுத்தாம நின்னதை பார் என்று நம்மை குற்றச்சாட்டுகிற பிசாசை விரட்டி விடுகிறதற்காக இன்னைக்கு சில சிலுவை நிந்தையும் நம்ம சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. நெகமியா என்ற தேவ பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதே நம்ம பலன். சில நேரம் நமக்கு பணம் வந்தா பலன் வந்த மாதிரி இருக்கும். அதே பணம் கூடிச்சுன்னா பலன்லாம் போயிடும், குடும்பத்தில் பிரிவினை வந்துடும், சொத்து பாகுபாடு வரும், அண்ணன் தம்பி உறவு போயிடும், அண்ணன் தம்பிக்குள்ள கொலை நடக்குது. அந்த பணத்துக்குள்ள சமாதானம் இருந்தால் கொலை நடக்குமா? ஆனால் தேவைக்கு பணத்தை ஆண்டு தரும் பொழுது சந்தோஷமா இருக்கு, அளவுக்கு மிஞ்சி வரும்பொழுது அது ஆபத்து. அதனால பணத்துக்குள்ள அல்ல நம்மளுடைய செல்வம் இருக்கிறது, நம்மளுடைய செல்வம் கர்த்தருக்குள் இருக்கிறது. ஸோ தேவ ஜனங்களே, நம்ம ஆண்டவர் தான் தேவைக்கு தந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர். நமக்கு என்ன தேவையோ அதை தந்து அவர் சந்தோஷப்படுத்துவார். நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதமே தேவையை சந்திக்கிறவர். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை உருவாக்க முடியும். அதை விவரிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நேரம் பத்தாததுனால் இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். ஆண்டு சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்க, அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கட்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார். இந்த புதிய நாட்களில் உங்கள் சந்தோஷத்தை உலக விஷயத்தில் வைக்காதீங்க, நீங்கள் நம்பினவர்கள் மேலே வைக்காதீங்க, கர்த்தர் மேலே வைங்க. உங்கள் சந்தோஷம் அழிந்தே போகாது. எது மேலேயும் எந்த பொருள் மேலேயும் எந்த நபர் மேலேயும் நீங்கள் சந்தோஷத்தை வச்சா அது டெம்பரரி தான். அந்த நபர் இருக்கிற வரைக்கும், அந்த நபர் பேசுகிற வரைக்கும், அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் வேண்டுமெனால் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் வைத்தால் அது நித்திய சந்தோஷம். ஏனால் இஸ் எ எட்டர்னல் காட், ஹி லிவ்ஸ் லாங் ஃபார் எவர். அதனால அவர் நித்தியமான ஆண்டவராக இருக்கபடியால் நம்ம சந்தோஷம் நிலைத்திருக்கும். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்குறாங்களோ, ஹல்லேலூயா, ஒவ்வொரு பேரும் உங்க மேல சந்தோஷத்தை வைக்க, உங்க மேல சமாதானத்தை வைக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், ஒவ்வொரு பேரையும் வார்த்தையினால் கழுவுகிறார். அவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு, அவருடைய வார்த்தை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கு. நன்றி அப்பா. ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி, பலப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். எக்ஸாம் எழுதுகிறவங்க, இன்டர்வியூஸ் போகிறவங்க, ஆண்டவரே என்ன சேலஞ்சஸை மீட் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் பயத்தோடு இருந்தாலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பவுல் சொல்லுகிறார், நான் திரும்பியும் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அதனால இது நம்மளுடைய ரிப்பீட்டட் சப்ஜெக்ட். எல்லா நாளும் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விசேஷமாக இன்று இரவு நம்மளுடைய விடுதலை ஜெபம் உண்டு. தேவ ஜனங்கள் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.